ஏ பஞ்சாயத்தில் தர்மனடி பஞ்சம் வந்த கண்ணனடி பரம்பரையா பறக்குதடி இவங்க கொடி தன்மானம் வீரம் காத்த குடி. எல்லாருமே போராடின அதிபராகவோ முதலமைச்சராகவோ அதிகாரத்தில் வந்துருக்காங்க. இந்த மக்களுக்காக போராடி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து அதிகாரத்துக்கு வராது ஒரே தலைவர் நம்ம ஐயா. அது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த மாமல்லபுரம் மாநாடு எதுக்குன்னா, தமிழ்நாட்டில் எத்தனையோ இடம் இருக்கா, ஏன் சித்ரா பௌர்ணமியில் மட்டும் மகாபலிபுரம் மாநாடு நடத்துறாங்க. இது இப்போதான் இந்தியா ஒரே தேசம். வெள்ளக்கார காலத்துக்கு முன்னாடி இது பல சிற்றரசின் தொகுப்பு, பல சிற்றரசின் தொகுப்பு தான் இந்தியா. ஒரு 336 சிற்றரசு இருக்கிறது. இப்போ அந்த 336 சிற்றரசுல கங்கை நதிக்கரை ஓரத்தில் எல்லா சிற்றரசும் கூப்பிட்டு போட்டி வைக்கிறாங்க. கங்கை நதிக்கரையில் இப்போ அந்த காலத்தில் ராஜாங்க சண்டை போடுவாங்க நாட்டு பிடிக்கும். அந்த மாதிரி போட்டி அந்த மன்னர் தளபதி எல்லாம் போய் போட்டி போகிறாங்க. அப்போ இந்த மகாபலிபுரம் இது சோழ தேசத்திலிருந்து பிரிஞ்ச பகுதி, பல்லவர்கள். இப்போ நீங்கள் இருக்கிறது சம்புராயம் ஆண்ட பகுதி. ஏற்கனவே சம்புராய மாவட்டம் இருக்குதுன்னா பல்லவர். இந்த பக்கம் சமுராய மாவட்டமாக மாற்ற சொல்லி மறுபடியும் வேலூர் மாவட்டத்தை எங்கள் இந்த ஏரியா நெமிலி ஒன்றியத்தில் பெறப்பேர் இருந்து ஆசிரியர் லோகநாதன் இப்போ எங்கள் ஏரியாவில் இருக்குது. அவங்கெல்லாம் அப்போ சிறைக்கு போனாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ தகதூர தலைநகராக வச்சு தர்மபுரி இது நமக்கும். இப்போ எனக்கும் 2 நாளைக்கு ஒரு ஃபோன் பண்ணவர், எனக்கும் அவர் என்னோட நல விரும்பி நானும் எதனா அரசியல் வரணும்னு விரும்புகிற ஒரு ஆள் அவர். நெமிலி ஒன்றியத்தில் பிறந்துட்டு கும்மிடி குண்டியில் இந்த தம்பி நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு ஆள் அவர். எங்கள் பகுதிகளெல்லாம் யாரும் என்ன நினைக்கிறாங்க தெரியாது. உங்கள் மண்ணை சேர்ந்தவர் என்ன நினைக்கிறாங்க. அதே மாதிரி தகவல் அதிகமான ஆண்ட இடம் முகாசா பருவ ஜெமீன், உடையார்பாடு ஜெமீன், பிச்சாவாரி ஜெமீன். இப்போ அந்த காமாட்சி அம்மன் கோயில் கட்டுறது யாரு? லட்சுமிவர்மன். திருவண்ணாமலை கோயில் 4 கோவில் வல்லாரரசு கட்டினது. சிதம்பரம் நடராஜர் கோயில் ரெண்ணிவர்மன் கட்டினது. நீ தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் முக்காவாசி பகுதி நம்மாண்ட பகுதி. அதில் ஒரு மன்னன் தான் மாமல்லபுரம். அவங்க விஜயநகர பேரரசு காலத்தில் காந்தவராயன் சேர்ந்தவராயன் திருவீச்சூர் செங்கல்பட்டு தலைநகராக வந்து விஜயநகர பேரரசில் தோல்வி தூக்கு தொங்க வரலாற்றில் அந்த மாமல்லபுரம் வந்து வீரமான மண். அந்த மண்ணை அந்த கங்கை நதிக்கரையில் வெற்றி பெற்றது அடையாளமா அடுத்து வந்த தலைமுறை. இப்போ கரண்ட் இருக்குல்ல, அந்த காலத்தில் கரண்ட் இருக்குது. சித்திரை மாதம் வர பௌர்ணமி வெளிச்சமாக இருக்கும், இரவு பருவம் வெளிச்சமாக இருக்கும். அந்த பௌர்ணமி நடக்கிற போட்டி, அந்த போட்டியை வெற்றி பெற்றது அடையாளமா அடுத்த வர தலைமுறை வீரத்தின் நிகழ்வாக இந்த சமுதாயம் வீரமாக வரணும்னு அடுத்த வந்த தலைமுறை என்ன பண்ணாங்க, அந்த தேதியில் சித்ரா பௌர்ணமியில் மகாபலிபுரத்தில் வருஷம் இந்த வீர விளையாட்டு போட்டிகளை நடத்தி குடும்பமாக விழா நடத்துவாங்க. இது ஒரு 250 வருஷம் வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் இது மங்கி போச்சு. இந்த சுதந்திர கட்சி யாரும் கொண்டாடல. இது நோண்டி எடுத்து மறுபடியும் இந்த பகுதியில் வன்னிய இளைஞர் பெருவிழா வீரத்தோட ஒரு மாநாடு நடத்துகிற சொல்லி இத்தனை வருஷம் மருத்துவர் ஐயா இந்த மாநாடு நடத்துனாரு. பல்வேறு பிரச்சனை இந்த மாநாடு பல்வேறு தடையாச்சு. ஆனால் இந்த 12 வருஷம் பொதுவாக இந்த 12 வருஷம் இந்த மாநாடு நடக்கல. கும்பாபிஷேகம் சொன்ன மாதிரி கும்பாபிஷேகம் எதுக்கு நடக்குது கிராமத்தில் 12 வருஷம் ஒரேடியாக கும்பாபிஷேகம் நடத்துறாங்க. சாமிக்கே சக்தி கொஞ்சம் 12 வருஷத்துல சாமிக்கே சக்தி கொஞ்சம். நம்ம என்ன பண்ணுவோம், கும்பாபிஷேகம் கட்டி சாமி சக்தி கூட்டுவோம். அதுபோல வன்னி சங்கத்துக்கு சக்தி கூட்டணும், அதிகப்படியான சக்தி கூட்டி தமிழ்நாட்டில் வர தேர்தலில் இடஒதுக்கீடாக இருக்கட்டும், வர தேர்தலில் நம்ம மிகப்பெரிய வெற்றி பெறணும். நமக்கான கூட்டணி நமக்கு அதிக சீட்டு கொடுத்து நம்ம தலைமையிலான ஒரு அரசு தமிழ்நாட்டில் வரணும். அதுக்கு முன்மாதிரியா மிகப்பெரிய கூட்டம் மாமல்லபுரத்தில் வரணும்னா ஐயா சொல்ற இன்னொரு கருத்தை உறக்க சொல்லியிருக்காரு. இந்த மாணவர்களோட முக்கிய நோக்கம் இந்தியாவில் ஒரு எல்லா மாநிலத்திலும் சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கு, எல்லா இடத்துலையும் எடுத்துக்கணும், தமிழ்நாட்டில் மட்டும் எடுக்கல. இந்த மாநாட்டோட நோக்கமே தமிழ்நாட்டில் கிடையாது 364 சாதியும் எண்ணு தலையை எண்ணு, வன்னியர் எத்தனை பேர் எண்ணு, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஜாதி ரீதியாக அவங்க எண்ணு, அந்தந்த ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடு, அந்தந்த ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடு. இது 2 தான். இதுக்காக தான் இந்த கூட்டம். நம்ம வர கூட்டம் முழுக்க பெரும் கூட்டமாக வந்தால் நம்ம அரசு அஞ்சு ஒன்று சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பான். இல்லையானா குறைந்தபட்சம் வன்னியருக்காவது அந்த 10% இடஒதுக்கீட நடைமுறைப்படுத்துறதுக்கான எல்லா சட்டத்திட்டத்தையும் கொண்டு வருவாங்க. அதுக்காக தான் ஐயா இந்த மாமல்லபுரம் மாநாட்டை ஒரு கனியாக பயன்படுத்துகிறார். ஆனால் நீங்கள்லாம் இந்த கிராமத்தில் ஒட்டுமொத்தமாக வருவீங்க, ஒன்றிய அண்ணன் சொல்கிற கருத்து கேட்டு ஒட்டுமொத்தமாக இந்த மாநாட்டு மகாபலிபுரம் கலந்து கொண்டு இந்த சோழிக தொகுதிக்கும் இந்த மண்ணுக்கும் பெருமை சேர்க்க சொல்லி இந்த நேரத்தில் வாய்ப்பளித்தது அனைத்து நல்ல உலகம்.